லைட்டா போடல. பிரீஃப்ஸ் வழங்கும் நீயா நானா. நான் பேசுறதுக்கு முன்னால அப்படியே இந்த பக்கம் பாருங்க. இவங்க எல்லாரும் ட்வின்ஸ். அதானே பார்த்தேன். ட்வின்ஸுகளாக இருக்கிறவர்கள் திருமணத்திற்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, அவங்க என்ன பிரச்சனை, ஏன் காலியா இருக்குன்னு கேட்டா இன்னொரு கப்பல் இங்க வரப்போறாங்க. யாரா கை தந்தது? யாரா கை தட்டுறது? அப்பா ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் போங்க தம்பி. இந்த ஷோ முடியறதுக்குள்ள எனக்கு ஏதோ குழப்பம் வருதுன்னு நினைக்கிறேன். எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா. இந்த ஒற்றுமை எங்களுக்குள்ள உண்டு, வெளியில எல்லாம் தெரியாது. ஆனா நாங்க ட்வின்ஸ், எங்களுக்கு தெரியும் எங்களுக்குள்ள இந்த ஒரு ஒற்றுமை இருக்கு. அன்னைக்கு காலையில பாம்பு என் மேல பாம்பு கிராஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏய்யோ இதை ஏன் முதல்ல சொல்லல? அன்னைக்கு ஈவினிங்கே அவனுக்கும் பாம்பு சம்திங் ஏதோ ஒரு இடத்துல கிராஸ் ஆயிருக்கும். ஏன் தம்பி இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இது உன் மேல சத்தியம். சேம் டிகிரி மார்க்ஸ் தான் ரெண்டு பேருமே. 6.54 6.54 வித் டெசிமல் பாயிண்டோட ஒரே மார்க். இதுவும் நானுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இது எப்படி இவ்வளவு சாத்தியம் இருக்கும்? எனக்கு அடிபட்டதுன்னா எனக்கும் வந்து அதே இடத்துல சேம் அதே மாதிரி இன்சிடென்ட் ஏதோ ஒன்று நடக்கும். நம்மளுக்கு வர்றத பூரா இவன் வாங்கிக்கிறானே, யாரு பெத்த பிள்ளையோ. நடக்குமா இல்ல தம்பிக்கு அடிபட்டு போய் அடி வாங்கிரும்? முடியாதுப்பா, உன் கூட குடும்பம் நடத்த நம்மளால முடியாது. அதாவது ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா நாங்க ரெண்டு பேரும் அட் அ டைம்ல அதே தான் சொல்லுவோம். அப்ஜெக்ஷன் ஓவர்ரூல்ட். சோ கன்சிடர் தி ஃபேக்ட். நான் சில கேள்விகள் கேட்கிறேன், ரெண்டு பேரும் அட் அ டைம்ல பதில் சொல்லுங்க. ரெண்டு பேருக்கு பிடிச்ச விளையாட்டு என்ன? எல்லாமே நாங்க விளையாடுவோம். அதனால டக்குன்னு ஒன்னு சொல்ல முடியும். இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? பிடிச்ச பாட்டு என்ன? சரி சரி, இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. எங்க ரெண்டு பேருக்குமே வெயிட் பாத்தீங்கன்னா சேமாவே இருக்கும். பழைய சொத்தை திங்காதுன்னு உன்னை எத்தனை தடவை சொல்றது? இந்த மாதிரி ஷர்ட் போட்டு நிறைய டைம் கன்ஃபியூஸ் ஆயிருக்கேன் சார். கிட்ட போய் பார்த்தா தான் சார் தெரியும், ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்காதுல. அவுட் அவுட். வாயிலடி வடக்கு மாற்றி வரைக்கும் போகுது. உங்க வீட்டுக்காரர்கள் எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள்? தோடு போட்டிருக்காங்க. டேய் செல்முருகா போண்டாமணி. பாஸ் எங்களை எப்படி பாஸ் அடையாளம் கண்டுபிடிச்சி? பாஸ் நாங்க தான் மாறு வேஷத்துல இருக்கோமே. என்னடா மாறு வேஷம்? இதோ பாருங்க பாஸ், இங்க பாருங்க பாஸ். ஓ இதுக்கு தான் அடையாள சேஞ்சா? ஆனா எங்களுக்கு மேரேஜ் ஆகப்போ இவங்க ஃபேஸை யாருமே பார்க்க மாட்டாங்க. கடுக்கன் போடலன்னா தான் மாப்பிள்ள. ஓ நீ அப்படி வரியா? நீங்க நாலு பேருமே ஃப்ரெண்ட்ஸா? ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு சோதனை. அவங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் சார். யாரு அவங்க மூணு பேரும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். திருமணம் எப்படி இது? எனக்கு ஒரே ஒரு நாள் சிம்போசியம் இவளை கூட்டிட்டு போனேன். அதுக்கப்புறம் மேரேஜ் வந்து. உங்களுக்கு ஆரம்ப கட்டத்துல குழப்பம்? ரிலேட்டிவ்ஸ் சார். கேட்டா நாங்கெல்லாம் ஃபேமிலியா ஃப்ரெண்டுங்க. அது உங்களுடைய ஃபேமிலி மேட்டர். சரா நடக்குதுடா. நம்ம ரெண்டு பேரும் ட்வின்ஸை கல்யாணம் பண்றோம், நம்ம ரெண்டு பேரும் ஒரே வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போறோம். ஐயோ இவ கூடயே இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சைடு இருந்துச்சு. ஐயா எல்லா இடத்துக்கும் ஒன்னா போகணும்னு ஆசைப்பட்டா எப்படியோ முடியும். நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. என் ஒய்ஃப் மட்டும் என்ன அப்படின்னா ஹேர் ஸ்டைல் எப்போவும் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. சரின்னு போய் நான் இக்ஸானா அப்படின்னு கூப்பிட்ட உடனே டக்குன்னு திரும்பிடுவாங்க. ஏடா நீ வானா வரதுக்கு போனா போறதுக்கு நீ வச்ச வேலைக்காரன் நானு. என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. முதல்ல கூப்பிட்டு பாத்துக்கிறது. ஆமா எது வந்தாலும் கூப்பிட்டுறது இனிஷியலா. நான் அவங்கள பார்க்க ஒரு டைம் லாவண்யாவே ரம்யான்னு சொல்லி கூப்பிட்டுருவோம் சார். ஆமா சொன்னாக்கல போதில் பார்த்து உன்னால நான் ரொம்ப சாதாரணமா இருக்கேன், ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சிரு. தெரியாம கூப்பிட்டோம். ஐயோ நீயா அப்படின்னு சொல்லிட்டு அவ பக்கம் போயிடுறேன் சார். எங்க அம்மா ஃபர்ஸ்ட் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஆனா நான் அது வரைக்கும் பொண்ணு போட்டோவே பார்க்கல. இவங்க மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு இவங்க நேர்ல பார்க்க வந்துட்டாங்க. அநியாயம் இதெல்லாம். மாப்பிள்ளை வீடு பார்க்க வரப்ப வந்தது வந்து உங்க மனைவியோட அக்கா தான் வந்தாங்க. என்ன புது ட்ரிக்ஸா இருக்கு. இந்த ஜவுளி கடைக்கு போறப்ப இந்த பொண்ணு மாதிரியே இருப்பாங்க, சைஸுக்கு ஒரு சட்டை எடுங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு இன்சிடென்ட் சார், என்கேஜ்மெண்ட் அப்பதான் ராம் வந்து ஸ்டேஜ்ல உட்காந்துருக்கான். நான் போனோடனே மாப்பிள்ள தான் வந்துட்டாரு போல ஒரு எக்ஸ்பிரஷனோட வந்தாங்க. நான் உடனே அண்ணி நான் தம்பி. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? திருமணத்துக்கு பிறகு நடந்த எந்த பிரிவு ரொம்ப மனவலியாக இருக்கிறது? அப்புறம் இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் இயர்ல இருந்து தான் ரெண்டு பேரும் தனித்தனி குடும்பமா வந்தோம். தனியா போனதுல இருந்து எக்கச்சக்கமான பிரச்சனைகள், எக்கச்சக்கமான சண்டை இருந்த வரைக்கும் பிரச்சனை பிரச்சனை நடந்தாலும் சுத்தி உள்ளே நடக்கும். இதெல்லாம் 4 சவத்துக்குள்ள நடக்க வேண்டிய பிரச்சனையா? திருப்பி 4 சவத்தை ஞாபகப்படுத்துற. 4 சவத்துக்கு நாயா அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறேன். திருப்பி 4 சவருங்கிற. இவங்க ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க. இப்ப அவங்களுக்கும் சேர்த்து நான் வெயிட் பண்ணோம். இவங்க வந்து ஒவ்வொரு சாரியா எடுத்துட்டு உனக்கு பிடிச்சிருக்கா, ஓ எனக்கு பிடிக்கலையா அப்படின்னுவாங்க. என்ன அது கூமுட்டியா இருக்கு?
தக்காளியை வாச்சும் பாப்போம். என்னங்கடா அது அழுகின தக்காளியை வச்சிருக்க. ஒருத்தருக்கு வெயிட் பண்றதே கஷ்டம். இதுல 2 பேருக்கு சேர்த்து நீங்களே ஒரு ஆளே வெயிட் பண்ணணும். நீங்க ட்வின்ஸ் தான், அதுக்காண்டி எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறாரு. சோ அது கண்டிப்பா முடியாது. கிடைச்ச மரியாதை போச்சா? அது விடவே முடியாது. எங்களை பிரிச்சுருவாங்களோன்னு பயம் இருக்கு உள்ளூர். ஏன்னா நீங்க பேசுங்க பேசாம போங்க, நீங்க சண்டை போட்டு நீங்க பிரிஞ்சு போய் எங்களையும் பிரிச்சிடாதீங்கிற ஒரு பயம் இருக்கு. இந்த பயம் லைஃப் லாங்.